ஓம் ஓம் வருதா? ஓம் ஆதிசக்தி ஜெகன்மாதா பக்தா அனுக்கிரகாரிணி சர்வதா வியாபினி நமஸ்தே ஸ்ரீவத்ஸே சந்நிதே ஜெகன்மாதா திவே சந்தியா காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி இது தேவி ஸ்தோத்திரம் சந்தியா பகுபுண்ணியதாம் மகாபாப பிரசமனம் மகாசித்தி விநாயகம் இது காயத்ரி மந்திர புண்ணியகாலே சமர்ப்பணம். குரோதி வருஷ புத்தாண்டு தமிழ் வருஷ உகாதி வருஷ சுபபலன்கள். யுகாதி வருஷத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாளுடைய இதில் ரேவதி நட்சத்திரத்தில் யுகாதி பிறக்கிறதுனால அம்பாளுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடச்சி யுகாதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் குரோதி வருஷம் மிகவும் நன்றாகவும் சிறப்பாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்கும். குரோதி வருஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதாகவும் சிறப்பு. சித்திரை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 13/4/24 சுக்லபட்ச ஷஷ்டி திதியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் சித்தயோகம் சுபயோக சுபதினத்தில் 13/4/24 இரவு 8:14 மணிக்கு உதயாதி நாழிகை 35:25க்கு விருச்சிக லக்னத்தில் செவ்வாய் திசையில் வருஷம் பிறக்கிறது. லக்னாதிபதி செவ்வாய் 4இல் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் நல்ல மழை பொழியும். வீடு நிலம் மனை விலைகள் உயரும். மேகம் அலக்கழிக்கப்பட்டு மழை பொழிவு குறைவாக இருக்கும். புதிய மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு மேலும் விருத்தி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாநில அரசு தளர்ச்சி அடையும். அரசாங்க விஷயங்களில் அனுகூலம் குறைவாக இருக்கும். ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்க கூடிய காலங்கள் வரும். வெளிநாட்டு உறவுகள் சிறப்பாகவும் வெளிநாட்டிலிருந்து உதவிகளும் வரும். பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த வருஷத்தில் இந்த புண்ணிய காலத்தில் இந்த நாட்டுக்கு இந்த பாரத தேசத்துக்கு ஏற்படும். மருத்துவத்துறையில் புதுமைகள் நிறைய ஏற்படும். கண்ணாடி கண்டுபிடிப்புகளும் கண்ணாடி நூலிழை இதில் பெரிய சாதனைகள் ஏற்படும். தங்கம் வெள்ளி விலை உயரும் ஏற்றமாகவும் இருக்கும். இரும்பு கம்பி செங்கல் மண் விலையேற்றம் ஏற்படும். வீடு கட்டுமான பொருட்கள் விலையேற்றம் ஏற்படும். காவல்துறையில் இராணுவத்துறையில் விண்வெளித்துறையில் பெரிய வெற்றிகள் ஏற்படும். படிப்பு கல்வி விஞ்ஞானத்தில் உயர்வுகள் உண்டாகும். சிறந்த கண்டுபிடிப்புகள் மாணவர்கள் உருவாக்கி நாட்டை பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். படிப்பில் எல்லா விதத்திலையும் ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த தலைமுறை மிகவும் பெரிய அளவு வெற்றியை பெறும். இந்தியா தலைமையில் எல்லா நாடும் ஒன்றிணைந்து முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். காலநிலை மாற்றம் உருவநிலை மாற்றங்கள் அது சம்பந்தமான பெரிய ஆராய்ச்சிகள்லாம் கண்டுபிடிச்சி அதில் இந்தியாவுக்கு அவார்டு கிடைக்கும். நாட்டுக்கு பெருமை சேர்க்கும். இந்த ஆண்டு 8இல் புதன் ஆக நவம்பரில் உருவாவதால் 8 புயல்கள் உருவாவதால் நவம்பரில் உருவாகும். அவை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். தஞ்சை பகுதியில் நல்ல விளைச்சல் ஏற்படும். கர்நாடகாவில் ஆகஸ்ட் மாதம் நல்ல மழை பெய்யும். மண் சரிவு கர்நாடகாவில் ஏற்படும். கேரளாவில் மண் சரிவு ஏற்படும். பூமி சம்பந்தமான விலை உயர்வு ஏற்படும். பூமி சரிவுகள் ஏற்படும். கடல் சீற்றத்தால் காணப்படும்.
ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி தண்ணீர் கல்லில் கலக்கும். பணம் பற்றாக்குறை ஏற்படும். நடுத்தர மக்கள் விலைவாசி ஏற்றத்தால் அவதிப்படுவார்கள். இளைஞர் வேலை வாய்ப்பு குறையும். மக்கள் சிரமப்படுவார்கள். குரு பெயர்ச்சியால் ஓரளவு முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னாலும் குரு பகவான் ரிஷபராசியில் செஞ்சிருக்கிறதுனால சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால ஏற்பட்ட பெரிய பொருளாதார வசதிகளை குரு பகவான் கொடுக்க மாட்டார். ஆகையால் ஜனங்கள் தட்சிணாமூர்த்தி சிவனை வழிபடுறதும், அம்பாளை வழிபடுறதும், கொல்லூர் மூகாம்பியை வழிபடுறதும், தட்சிணகாளியை வழிபடுவதும், உக்கிரகமான தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் நாடு விருத்தி அடையும். ஆக சிறப்பான செயல்கள் இந்த ஆண்டு நடப்பதற்கு நாம் தெய்வத்தை நோக்கி போவது சிறப்பான பலன் உண்டாகும். இது எத்தனை நிமிஷம் வந்திருக்கு?